கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிற அந்த அருமையான சங்கீதத்துக்காக கர்த்தரை கூடிய சோதரிக்கிறேன். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தரை சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரி. கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது இது ஒரு அருமையான ஒரு சங்கீதம், ஒரு ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது, அநேக அதிசயங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரி. இது அநேக தடவை நம்ம தியானித்திருக்கிறோம். இதில் யார் சியோனுக்கு வருவாங்க, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும், அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறையா பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரி. இதில் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அவரோட வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது. அவர் எங்கே தங்கி இருக்கிறாரோ அந்த இடம் நமக்கு இன்பமான இடம். அந்த வாசஸ்தலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வாரத்தில். கூடாரமாக இருந்து ஆலயமாய் மாறி வாசஸ்தலமாய் மாறின காரியங்களை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ யார் வாசஸ்தலம்? நாம தான் அந்த வாசஸ்தலம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் நம்ம தான். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கிறதா? இன்பமாக இருக்கிறது. துன்பமான சூழ்நிலையிலும் கர்த்தரோட வாசஸ்தலம் இருந்தால் எப்படி இருப்போம்? இன்பமாக தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சோர்ந்து போய் பயந்து போய் அப்படியே சோகமாக பார்த்தா அவங்க எப்படி சோகமாக இருக்காங்களே, அவங்க என்ன பிரச்சனையோ என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. 1000 ரூபாய் தேவை இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? நடந்து போகும்போதே வெறுத்து போய் விரக்தியா என்னங்க வாழ்க்கை அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? புலம்பிக்கிட்டே போகிற கூட்டங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு எப்படி இருந்தாலும் இன்பமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். துன்பமான சூழ்நிலைகளை நம்ம எப்படி தான் இருப்போம்? இன்பமாக தான் இருப்போம், சந்தோஷமாக தான் இருப்போம். வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறபடி சந்தோஷமாக இருக்கிறவர்கள் பாக்கியவார்கள். சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் நார்மல் ஆகிடும். பிபி சுகர் எல்லாம் நார்மல் ஆகிடும். எங்கே சந்தோஷமாக இருக்கணும்? கர்த்தருக்குள் சந்தோஷம். நம்ம சந்தோஷமாக இருந்து பார்த்தா தெரியும், அப்படியே ஏறும். ஆனால் சடனாக எல்லாம் நார்மல் ஆகிடும். எப்படி ஆச்சுன்னு தெரியாது. டாக்டர்ஸ்க்கு மூளை குழம்பிடும். எங்களுக்கு நாங்கள் இங்கே போய் ஃபஸ்ட் மினிட்ல பார்க்கும்போது அந்த டாக்டர் இல்லை இசிஜி ரிப்போர்ட் ப்ராப்ளம், அது உடனே இப்போவே அட்மிட் பண்ணுங்க. ஆனால் தேவர் என்ன செய்கிறாரு? அந்த டாக்டரை பார்த்து சிரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று வாசிக்கிறது போல சமாதானத்தை வைத்து வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை எதுக்குமே பயப்பட வேண்டாம். என்னதான் சூழ்நிலை விரோதமாக எழும்பினாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய அடிக்கடி நான் சொல்கிற சாட்சியாக தான். நமக்கு எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்ம முகம் மாத்திரம் எப்படி இருக்கும்? பிரகாசம். இவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியலையே அப்படிமா. அப்படி கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை எப்பொழுதும் பிரகாசமாய் வைக்கிறதே. அதுதான் பாட்டு பாடும். கர்த்தாவே உம்மை நம்பினவர்கள் என்ன செய்வதில்லை? வெட்கமடைவதில்லை. நம்ம வெட்கப்படுத்த மாட்டார். அவர்களோட முகங்கள் பிரகாசம் அடையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். 2 பலத்தை குறித்து இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். ஒன்று, தேவனிலே பலன் கொள்ள வேண்டும். 2வது, பலத்தின் மேல் பலன் கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 வகையான பலத்தை தேவன் கொடுக்கிறார். ஒன்று, அவரில் பலப்படுத்துகிறார். அவருக்குள்ளே எப்படி பலப்பட முடியும்? அவருக்குள்ளே நாம் எவ்வளவாய் ஓடி நெருங்குகிறோமோ நமக்கு அவர் தான் பலன். நீர் அரணாய் இருக்கிறீர் என்று பாடுறது போல நம்பின யாவருக்கும் அவர் அரணாய் இருக்கிறார். அவர் சுற்றிலும் தேவனுடைய அரண் இருக்கும். நான் அவரை மீறி நம்மளை யாரும் தொட முடியும். அவரை மீறி நம்ம வியாதி தொட முடியாது. அவரை மீறி நமக்கு விரோதமாக எதுவும்
எந்த மனுஷனோ, எந்த அசுத்தாவியோ, எந்த மந்திரமோ, எந்த தந்திரமோ தொட முடியாது. எப்பயும் அவர் அரணா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி பலன் அடைகிறார்கள் என்றால், அவருக்குள் நெருங்க 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 ஒரு பலன் வந்துகிட்டே இருக்கும். அவருக்காக ஓட, ஊழியம் செய்ய, ஜெபிக்க, அவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்க வருகிற பலன் ஒன்று. ரெண்டாவது பலன் தான் என்னது? இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை. பலத்தின் மேல் பலன். ஒரே நாளில் பலன் வந்துடாது. கர்த்தர் எப்படி பலப்படுத்துறாரா? பலத்தின் மேல் பலன் கொடுக்குறாரு. பலத்தின் மேல் பலன்னா என்னது? ஒரு ஸ்டெப் ஏறணுன்னா கொஞ்சம் பலன் கிடைக்கும், அடுத்த ஸ்டெப் போனோன்னே கொஞ்சம் பலன் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்டெப் போனோன்னே பலன் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏற 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 தேவன் என்ன செய்கிறார்? தேவ பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தான், ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுலெல்லாம் தோத்துருவோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பயந்து போய் இவர் என்ன பண்ணுறாரு? சண்டைக்கு போகிற ஆளுங்களெல்லாம் உபவாசம் எடுக்க வச்சிட்டார். இங்கே பிரச்சனை தான், சண்டைக்கு போகும்போது உபவாசம் எடுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது உபவாசம் எடுக்கலாம், சண்டைக்கு போகும்போது உபவாசம் எடுத்தால் என்ன ஆகும்? சோர்ந்து போயிடும், கையில் கத்தியை பிடிக்க பலன் இருக்காது. இவங்கள போட்டு உபவாசம், எல்லாம் உபவாசம், யாரும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சண்டைக்கு போகிறவங்களுக்கு முதல்ல என்ன தேவைப்படும்? தண்ணி தான் தேவைப்படும். இந்த ராஜா என்ன பண்ணிட்டார்? சவுல் ராஜா, இல்லை யாரும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்ட்டார். யோனத்தான் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளே போய் சண்டை போட்டா என்ன, நம்ம போய் பார்ப்போம், எதிரி நாட்டுடைய அந்த பாளையத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு. ஒரு ஃப்ரெண்டை மாத்திரம் கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது மரத்துலேருந்து அழகாக தேன் வருது. இவருக்கு அவங்க அப்பா சொன்ன காரியம் தெரியாது, உபவாசன்ற காரியம் தெரியாது. என்ன பண்ணார்? நல்ல தேனை சாப்பிட்டார். தேனை சாப்பிட்டா அப்பதான் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உண்மையாகவே சொல்லுவாங்க, தேன் சாப்பிட்டவங்க, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தேன் குடித்தா உடனே ஸ்ட்ரென்த் வந்துடும். உடனே சொல்லுவாங்க புத்துணர்ச்சி, ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அப்படி தான் இப்போ யோனத்தான் எல்லாம் சேர்ந்து சண்டைக்கு போய் டயர்டாகி அப்படி போகும்போது இவர் போகிற வழியில் தேனை பார்க்குறாரு, சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததோடு இல்லாமல் சொல்கிறார், நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போவோம், அந்த மலை மேலே நாம் மலை அடிவாரத்தில் போய் நிற்போம், அந்த பாளையத்திலிருந்து அவனுங்க நீ மேலே வா உன்னை பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டா நம்ம மேலே போவோம், கர்த்தர் அந்த பாளையத்தை நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம். இல்லைன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓடி வந்துடுவோம். நீ அங்கேயே நாங்கள் வரோன்னா அது நம்ம போகிற தேவசத்தெல்லாம் ஓடி வந்துடுவோம் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு போகிறார். அங்கே போனால் அவன் மேலே வாங்குறான். போனோன்னே அவன் போய் கீழே நிற்கும் போது மேலே வாங்கடா பார்த்துக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு? பலவீனமாக தான் போனார், கொஞ்சம் தேனை சாப்பிட்டாரு. இப்போ ஏறுறார் மலை மேலே. ஒரு ஸ்டெப் ஏறும்போது என்ன செய்தார்? தேவன் அவரை பலப்படுத்தினார். 2 பேர் சண்டை போடணும். பெரிய பாளையம், யுத்தத்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் கணக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. 2 பேரை வச்சு சண்டை நடக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரோட பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் தேன் சாப்பிட்டா போதும். உடனே உண்மையான தேன் சாப்பிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வேதம் எப்படி இருக்கிறது? தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. இந்த தேனை சாப்பிட்டு போங்க. யுத்தம் நாம தான் பண்ணுவோம், நாம தான் ஜெயிப்போம். எவ்வளோ பெரிய கூட்டம் இது விரோதமாக வந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசினாலும், நமக்கு விரோதமாக எத்தனை மந்திரவாதங்கள் எழுப்பினாலும், இந்த கொஞ்சம் தேன் நம்முடைய கண்களை தெளிவிக்கும். யோனத்தானுடைய கண்கள் தெளிந்தது போல நம்முடைய கண்கள் தெளிவிக்கப்படும். யோனத்தானுடைய வாழ்க்கையில படிப்படியாக ஏற கற்றுக்கொண்டான். அதே போல் நாம் என்ன செய்வோம்? ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு ஸ்டெப் வைக்க 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 பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பக்கம் பலன் வந்துக்கிட்டே இருக்கும். பலத்தின் மேல் பலன். அன்னைக்கு கோலியாத்துடைய பட்டயத்தை தூக்க கூட பலன் இல்லாத தாவீது, பிரயாசப்படாத தாவீது என்ன சொல்றார்? கோலியாத்தின் பட்டயம்
போதும். அதான் பலத்தின் மேல் பலம். 17 வயசுல தூக்க பலர் இல்லை, நல்ல வாலிபன் ஆயிட்டாரு, தூக்குறாரு. இது போதும். அது ஒரு பெரிய பலத்தை கொடுத்தார். பலத்தின் மேல் பலம். கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படிதான் கொடுப்பார். எல்லாரும் சொல்ற ஒரு தவறான உபதேசம் என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்தோன்னா ஊழியம் செய்யுங்கன்னுவாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா, பரிசுத்த அபிஷேகம் பெற்றீங்களா, அடுத்த நாளே ஊழியத்துக்கு போங்க. ஞானஸ்நானம் எடுத்து ஒரு வாரம் இருக்காது, ஒரே வாரத்தில் ஊழியத்துக்கு போனால் அது என்ன ஆகும்? எது தவறான உபதேசம் தெரியாது, எப்படி சத்தியம் சொல்லும் தெரியாது, வசனம்னா என்னன்னு தெரியாது, போய் தப்பான உபதேசத்தில் மாட்டிக்கும். இதுவும் விழுந்து போக, இருக்கிறவங்களே விழ வச்சிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தின் மேல் பலன். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பலன் கொடுப்பார். ஒரு ஸ்டெப் ஏறினோடனே ஒரு பலன் வரும், அப்புறம் அடுத்த பலன் வரும். இப்போ எப்போ ஊழியத்துக்கு அனுப்புவார்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், நல்ல பலன் அடிச்சிட்டாங்கன்னா ஆவியானவருக்கே தெரியும். பவுலையும் சீலாவையும், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் அந்தியோகியா சபையிலே ஆவியானவர் பேசினார். 10 வருஷம் இருந்தாங்க சபையில். பரிசுத்தவான்கள், படித்தவர்கள், ஞானிகள். பவுலை குறித்து வாசிக்கிறோம், ஒரு கமாலியேல் பாதத்தில் படிச்சவர். அவர் ஊழியம் செய்யணும் 10 நாளில் ஊழியம் செஞ்சுருவாங்க. 10 வருஷம் உட்கார வச்சார் ஆண்டவர். நல்லா பைபிள் படி, நல்லா ஜெபம் பண்ணு, நல்ல வேதம் வாசி, ஆவியில பலப்படு. அதுதான் பலத்தின் மேல் பலன். 10 வருஷம் பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். இப்போ சொல்றார் ஆவியானவர், நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். இப்போதான் 2 பேரும் ஊழியம் செய்ய போகிறாங்க. அப்போ இன்றைக்கு தேவன் ஒருவேளை சபையில் நாங்கள் கூட சொல்லியிருக்கோம், சிலர் வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ விளையாட்டாக சொல்லலை, ஆட்கள் கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லலை, தேவன் சொல்லும் போது தான் சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த உங்கள் வீடுகளில் ஆத்துமாக்களை அழைத்து ஜெபக்கூட்டம் வைப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசை. எல்லாத்துக்கும் எங்களால் இப்போ வர முடியறதில்லை, எங்களுக்கும் பலவீனமாக இருக்கிறதுனால வர முடியறதில்லை. அலைச்சல்கள், மற்ற ஊழியங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் செய்யணும். கர்த்தருடைய பரிசு அப்போ உங்கள் வீட்டில் நடத்தும் போது என்ன நடக்கும், அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். எதுக்கோ நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 மணி நேரம் நம்ம வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடாது, தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். 4 பேர் தெரியாதவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாடுவோம். தேவன் என்ன செய்வார், 4 பேரில் ஒருத்தரையாவது ரட்சிப்பார். ஒரு ஆத்மா உலகத்தை விட பெருசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவன் என்ன செய்கிறார், இதை தான் செய்ய விரும்புகிறார். இதை தான் அன்றைக்கு செய்தார்கள். அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் சபைக்கு வந்து ஆராதித்தது ஒரு நாள் என்றால், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், வீடுகள் தோறும் ஜெப கூட்டங்கள் நடத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு பேர் தான் செல்ஃப் ப்ரேயர் என்று சொல்லி, பிற்பாடு எல்லாம் இப்பயும் அநேக சபைகளில் அது செல்ஃப் ப்ரேயர் வச்சுருப்பாங்க. செல்ஃப் ஜெபம் என்று சொல்லி குடும்பங்களில், வீடுகளில் அவங்கவுங்க ஒரு 4 பேர் 5 பேர் கூடி ஜெபித்து பாடி துதித்து அது நிமித்தம் அதுக்கு ஆசீர்வாதங்கள். அதான் பலத்தின் மேலே பலன். ஒரு பலன், ஒரு ஸ்டெப் ஏறணும்னு ஒரு பலன் வரும், அடுத்த ஸ்டெப் ஏறணும்னு அடுத்த பலன் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற பலத்தின் மேல் பலன் அடை. சீயோனிலே தேவ சன்னதியிலே காண்பிக்கிறார்கள். இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த பலன் பத்தாதுப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போனை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் அனுப்புறது தேவன், போக வேண்டியது நம்ம வேலை. பலன் பத்துமா பத்தலையான்னு அவர் பார்த்துக்குவார். அவர் என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். கிதியோன் போவே மாட்டேனார், எனக்கு எதுக்கு இந்த வம்புனார். ஆனால் தேவன் என்ன செய்தார், கிதியோனை பலப்படுத்தினார். அநேக அடையாளங்கள் மூலமாக கிதியோனோடு பேசினார், அநேக விதமாக கிதியோனோடு பேசினார். ஆண்டவரே நான் போனா ஜெயிப்பனா, நீர் தான் சொல்றீரா? 3-4 தரம் கேட்கிறான். பணியானது வெறும் அந்த அவர் வைத்திருந்ததான அந்த தோளின் மேல் மாத்திரம் பெய்ய வேண்டும் என்று சொன்ன போது தேவன் அதை கேட்டறினார். நிலமெல்லாம் காய்ந்திருந்தது. அதே போல பனியானது வெறும் நிலத்துல தான் பெய்யணும், இந்த தோல் மேல் பெய்யக்கூடாதுன்னு அந்த தோல் அப்படியே காய்ந்துருந்தது. என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் தேவன் செஞ்சார்.
ஏன்னா அதுதான் கிதியோனுடைய ஆரம்ப விசுவாசம், முதல் படி. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. சாமுவேலை கூப்பிட்டு பேசுறார் தேவன். சாமுவேலுக்கு தெரியல, தேவன் தான் பேசுறார். காரணம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவ சத்தம் கேட்கிறாரு. தேவ சத்தம்னா என்னன்னு பழக்கம் இல்லை. அதே போல கிதியோனுக்கு ஒரே பயத்திலும் போராட்டத்திலும் இருந்தார்கள் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எப்ப மீதியானியர் வருவார்களோ என்று பயந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தேவன் பேசும்போது கிதியோனுக்கு நம்பிக்கையே வரல. எப்படி நடக்கும்? நான் இருக்கிறதுலே சின்னவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போய் எப்படி சார் இவ்வளோ ஜனத்தை ரட்சிக்க முடியும்? என்னால முடியாது அப்படி என்று யோசித்ததுனாலதான் தேவன்கிட்ட இத்தனை அடையாளம் கேட்டோம். அதையும் தேவன் அங்கீகரித்தார். ஆரம்ப விசுவாசத்துல நாம கூட அடையாளம் கேட்போம். தேவன் அதை உடனே நமக்கு காண்பிப்பார். நானே உன்னை அழைத்தேன் என்று சொல்லி நமக்கு உறுதிப்படுத்துவார். நம் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் போறாரு. இப்போ ஓகே ஆண்டவரே, நீ தான் பேசுறீங்க, நம்புறேன். நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஜனங்களை கூப்பிடுன்றார். பெருங்கூட்டம் வருது. தேவன் சொல்றார், இவ்வளவு பேரை வச்சலன்னா இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறது இல்லை. எல்லாரும் பயந்தவங்களாம் ஓடி போயிருக்கிறது. எல்லாம் ஓட்டாங்க பயந்தவங்க. 10,000 பேர் மிச்சம் இருக்காங்க. தேவன் சொல்றாரு, இந்த 10,000 உனக்கு தேவையில்லை. இது உனக்கு எப்படி இருந்திருக்கும்? பெருங்கூட்டம் வந்தாலும் சண்டை போட்டுடலாம். அங்கே கடற்கரை மணல் மாதிரி ஜனங்க சண்டை போட ரெடியா இருக்காங்க. 10,000 வந்திருக்குதே அப்படின்னு யோசிக்கிறேன். இது அடுத்த ஸ்டெப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது ஸ்டெப் போறாரு. தேவன் சொல்றாரு, இந்த 10,000 தேவையில்லப்பா, இதுலயும் பிரிச்சு எடுக்க போறேன். ஒரு நதியில போய் தண்ணீர் குடிக்கவே நான் பிரித்து எடுக்கிறவர்களை மாத்திரம் தனியா நிறுத்திட்டேன். பார்த்தா 9,700 பேர் தண்ணி அள்ளி 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 குடிக்கிறார். 300 பேர் மாத்திரம் தண்ணீரை என்ன செய்தார்கள்? நாய் போல நக்கி குடித்தார்கள். இது ஒரு பெரிய ரகசியம். இன்னைக்கும் கூட ஊழியம்னு ஸ்டெப்பா வந்திருப்பாங்க. அப்ப பிசாசு ஒரு ஸ்டெப் வைப்பான், ஒரு டெஸ்ட் வைப்பான். தேவன் அதை அனுமதிப்பார். உலக ஆசைகள், உலக தேவைகள், பணம், பொருள், புகழ், பெருமை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பான். இந்த அள்ளி அள்ளி குடிக்கிறது பாரு, அது ஒன்றும் பரலோகம் போகாது. அது ஒன்றும் ஊழியத்துக்கு லாய்க்கு. வெறுத்தாதான் தேவன் என்ன செய்வார்? அவர்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வருவார். 9,700 பேரும் என்ன செய்தார்கள்? அள்ளி அள்ளி கிடைச்சது போதும். இன்னைக்கு அப்படித்தானே ஊழியம் நடக்குது. கிடைச்சதும் சுருட்டு. யாருக்கு என்ன தீர்க்க தரிசனம்? அவங்க எவ்வளவு காணிக்க? ஓகே, அந்த ஜனம் பரலோகம் போகுமா, நான் பரலோகம் போகும், அதெல்லாம் கவலை இல்லை. கிடைச்சது சுருட்டுற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா அதுல 300 பேரை தேவன் தேடி கொண்டிருக்கிறார். இந்த 300 பேர் என்ன பண்ணாங்க? போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்திக்கு அடையாளமாய் மாறினார்கள். தேவைக்குதான் தண்ணி, அளவுக்கு அதிகமாக கூடாது சொல்லி என்ன செய்தார்கள்? அளவாய் தேவையானதை அவர்கள் யூஸ் பண்ணதுனால தேவன் அந்த 300 பேரை பிரிச்சு வச்சுட்டார். இது எப்படி இருக்கும்? இது இன்னும் பயம். நான் இப்ப இருக்க பயம் என்னன்னா, தேவன் செய்ய போறாரு, ஆனா எப்படி 300 பேர் வச்சு புரியலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவன் சொல்றார், நீ போய் மீதியானுடைய பாளையத்துல போய் பார் அப்படின்னு போக சொல்றாரு. இவர் போய் பார்க்கிறார். பார்த்தா அங்க இருக்கிற அந்த யுத்த வீரர்கள் அங்க இருக்கிற அந்த டென்ட்ல இருந்து பேசிக்கிறாங்க. அந்த பாளையத்துல இருந்து அவங்க பேசிக்கிறாங்க. இஸ்ரவேலிலிருந்து ஒரு பெரிய அப்பம் உருண்டு வந்து மீதியானுடைய பாளையத்தை இடித்து போட்டது, அழித்து போட்டது என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்பதான் யோசிக்கிறார், ஓ அப்ப எனக்கு வசனம் தெரிஞ்சா மாத்திரம் பத்தாது, எனக்கு என்னவோ வேணும் கூடவே. நான் கிரியை செய்கிறதுக்கு நான் ஜீவ அப்பமாய் தேவனை போல என்னை ஒப்பு கொடுக்க. கர்த்தருடைய பரிசுத்த இடிக்க பிழிய. ஏன்னா ஒரு அப்பம் செய்யறதுன்னா அவ்வளோ ஈஸி. கோதுமையை எடுத்து இடித்து சலித்து
உடைத்து அதுக்கப்புறம் அதை நல்லா பிசைந்து அப்புறம் தான் அதை அப்பமா மாற்றணும். தேவ சமூகத்துக்கு போக வேண்டியவர்கள் சில நேரம் இடிபட வேண்டி இருக்கும். ஊழியத்தின் பாதையில் ஸ்டெப்பாக போகிறவங்களுக்கு இதில் பாடுகள் வரும். அதை நம்மை அழிக்க அல்ல, நம்மை டெஸ்ட் பண்ணுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்கிறது என்றால், இங்கே உருண்டு வந்ததை கேட்ட உடனே கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. கிதியோன் சரி பரவாயில்ல, ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார் தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் ஐயோ நினச்சிக்கிட்டான் ஏதோ பெரிய ஈட்டி கத்தியெல்லாம் எடுத்துக்கோ சண்டை போடணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், 300 பேர் கையிலையும் ஒரு காலிப்பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம் எடுத்துக்கோ மாட்டார். எப்படி இருக்கும்? யுத்தத்துக்காக முறைப்படி போசனா பரவாயில்ல, முறையே இல்லாமல் சொல்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளோட ஊழியங்கள் அப்படிதான் இருக்கும். பழக்க வைக்கிறது நாம தான் அந்த காலிப்பானை. இந்த காலிப்பானைக்குள்ள சரியான தீவட்டி எரிந்து கொண்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, யோவான் எப்படி இருந்தான்? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று வேதம் சொல்லு. நாம உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் தேவனுக்காக. தேவனுக்கான வைராக்கியம், தேவனுக்கான அபிஷேகம், தேவன் கொடுத்ததான அக்கினி எப்பொழுதும் நமக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்குது. அப்பதான் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். காலிப்பானை உள்ள தீவட்டி இருக்கு. பாளையத்தை சுத்தி 300 பேர் நிற்கிறாங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி எல்லாரும் முழக்கமிட்டார். இதுக்கும் அர்த்தம் இருக்கு. கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயமா இருக்கும். வேதம் தான் நமக்கு பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வேதம் தேவன் கொடுத்ததாக தான் இருக்கணும், கிதியோன் கொடுத்ததா இருக்கக்கூடாது. என்ன சொல்றேன்னு புரியும் நினைக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் தங்கள் விருப்பப்படி வசனத்தை மாற்றி வளைத்து பிடித்த மாதிரி சொல்லுகிறது அல்ல. கர்த்தருடைய பட்டயம் அதை தான் சொல்லணும். கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்துதான் யுத்தம் பண்ணணும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பழக்க வைக்கிறார். இப்போ என்ன செய்தார்கள்? எல்லாம் சொல்ல 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 தேவன் சொல்றார், காலிப்பானை ஓட உள்ள இருக்கிற தீவட்டி எரிகிறது. எக்காலம் ஊதுகிறார்கள். உடனே என்ன ஆயிடுச்சு? மீதியானருக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, எதிரி பாளையம் வந்துடுச்சு, அவங்களுக்கு யாரோ உதவி செய்ய வந்துட்டாங்க, நம்ம இன்னையோடு காலி என்று சொல்லி அவர்கள் இருந்த இடத்தை புறப்பட்டு ஓட ஆரம்பித்த போது இந்த 300 பேரும் அவர்களை பிடித்து அடித்து கொன்று போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? யுத்தத்திலே ஜெயிக்க வைக்கிறார். அதுக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப், பலத்தின் மேல் பலம், பலத்தின் மேல் பலம். அப்பதான் நாம தேவனுக்காக ஓட முடியும். இப்ப இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பலத்தின் மேல் பலனடைய கிருபை, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே அந்த தேவ சன்னதியில காணப்பட எங்களுக்கு உதவி செய்கிட்டு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.